அதனால உன் கல்யாணம் செல்லாது. மொத்த பைசா கிடைக்காதுக்கா. போனா போதுன்னு சண்முகத்துக்கு ஒரு பங்கு வரும். யோசிச்சு பாரு, மொத்த சொத்தும் 5 பிரியும். அந்த மீனாட்சி அவ 3 பொண்ணுங்க 4 பங்கு அந்த பக்கம் போயிடும். ஒரே ஒரு பங்கு அதான் சண்முகத்துக்கு வரும். அது என்ன தேரும்? ஒன்னும் தேராது. ஆனா மொத்த சொத்தும் உனக்கு தான். மீனாட்சிக்கோ மீனாட்சி பொண்ணுங்களுக்கோ கிடையாதுன்னு மாமாட்ட எழுதி வாங்கிட்டேன்னு வெயி. சிந்தாம செதறாம அவ்வளோ சொத்தும் உன்கிட்ட வந்துடும். நீ பாட்டுக்கு காலாட்டிட்டு மகாராணி மாதிரி வாழலாம். அக்கா, மாமா இருக்கிற வரைக்கும் ஓகே. இது போயிருச்சுன்னு வச்சுக்க, 10 நாள் அழலாம். 11வது நாள் என்ன பண்ணுவ? பையன் இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அவன் வேலைக்கு போகணும், கல்யாணம் காட்சி ஆகணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ண போற? நானும் வெட்டிப்பய. உன்கிட்ட சொத்து இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இப்போ நீ வாழ்றிய ராஜா வாழ்க்கை வாழ முடியுமா? ஏற்கனவே இந்த ஊருக்காரங்க மீனாட்சியை மதிக்கிற அளவுக்கு உன்னை மதிக்கிறது இல்லை. இப்போ சொத்தும் இல்லைன்னு வெயி, நினச்சி பாரு. அக்கா, என்னடா இவன் திடீர்னு இப்படி பேசுறானேன்னு உனக்கு அதிர்ச்சியா இருக்கு இல்ல? ஆனா உண்மைதானே? நல்லா யோசிச்சு பாருக்கா. இதெல்லாம் நான் யாருக்காக சொல்றேன்? எனக்காக சொல்றேன். எல்லாம் உனக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். சொத்தெல்லாம் உனக்கு தான் வரப்போகுது, எனக்கு இல்லையே. யோசிச்சுக்க, அப்புறம் இஷ்டம். நீ சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. சொத்தை இந்த ஆள் கிட்ட இருந்து எழுதி வாங்கியே ஆகணும். இல்லன்னா இந்த ஆளு என்ன ரோட்ல விட்டாலும் விட்டுருவாரு. அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. மீனாட்சி அக்காவோட நிலம், வீடு எல்லாம் மாமா பேர்லயும் மீனாட்சி அக்கா பேர்லயும் தான் இருக்குது. ஒருவேளை இவர் போயிட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா சொத்தும் மீனாட்சி அக்கா பேருக்கு போயிடும். அப்படி நடக்க நீ உள்ளாமா? இவர் உசுரோட இருக்கும்போது அந்த சொத்துக்கும் மீனாட்சி அக்காக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி வாங்கிடு. இல்லன்னு வெயி, மீனாட்சி அக்கா கிட்ட நீ தோத்துருவ. பார்த்து கொஞ்சம் வழி விடுங்க. அக்கா, சொத்துக்கா மாமாட்ட கையெழுத்து வாங்கனா? டேய், இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஐயா, சொத்து விஷயம் இப்படிலாம் இருக்காத. டேய், இப்பவே வா. கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். இப்பவான்னு கேக்குற? சக்தி வந்து ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் பண்ணால, அதுல இருந்து இந்த ஆள் மூஞ்சே சரியில்லை. என்னடா சொல்ற? ஆமாக்கா, மாமாவோட மூஞ்சி சரியில்லை. சொத்துல முதல்ல கையெழுத்து வாங்கி வச்சுக்க, இல்ல ரொம்ப தப்பாயிடும் பாத்துக்க. அதுக்குன்னு இப்ப போய் எப்படிடா சொத்தை பத்தி பேச முடியும்? சொத்து உன் பேர்ல இருந்தானே அவர் பேர்ல இருந்தானே? சொத்து உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அவர் வீட்டை விட்டு துரத்தவா போற? பத்திரத்துல ஒரு கையெழுத்து வாங்குக்கா. யோசிக்காத இதை பத்தி. சரி, நேற்று நைட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஒரே ஒரு கையெழுத்து வாங்கிட்டேன்னு வச்சுக்க, சட்டப்படி உன்னை யாராலே அசைக்க முடியாது. திரும்ப சொல்றேன், இந்த சொத்து எனக்கு இல்ல, உனக்கு. உன் வாழ்க்கைக்காக தான் சொல்றேன். சங்கிலி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த நேரத்துல கேட்கணுமான்னு தான் யோசிக்கிறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்டுதானே ஆகணும். அது இன்னைக்கு கேளு. சரி வா. போட்டோவே காமிச்சிருக்கோம், இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? இல்ல இல்ல, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. இன்னும் என்ன நம்ப சொல்றீங்க? நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சு போச்சு.
என்னடா உங்க பையனுக்கு பார்த்த பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க பொண்ணு மாதிரி கல்யாணம் பேசுறீங்களேன்னு அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். இப்பதான் புரியுது. இந்த பொண்ணை பத்தி உண்மை தெரிஞ்சதும் உங்க பையனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப பழி வரக்கூடாதுன்னு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்களா? ரொம்ப விவரமான ஆள்மா நீங்க. ஏய் எந்திரியா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை இங்க பேசுன. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்க எங்களை பேசுறீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? வாங்க போலாம், போங்க. நல்ல பொண்ணை காட்டினாங்க. பூஜா, உனக்கு இத பண்ணது யாருன்னு தெரியுமா? ஏய், யாருன்னு சொல்லு. இல்லத்த, உங்களால அவங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. விட்டுருங்க அத்த, ப்ளீஸ் அத்த. இப்ப யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? இல்லத்த, வேண்டாம் அத்த, விட்டுருங்க அத்த. என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். இத விட்டுருங்க அத்த. உன் அத்தை நான் கேக்குறேன், சொல்ல போறியா இல்லையா? இவதான். ஏய், நீ ஏன் தேவையில்லாம இந்த விஷயத்துல சக்தி இழுக்கிற? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்திக்கு சந்தோஷம் தானே. அப்படி இருக்கும்போது சக்தியே அப்படி பண்ணணும். அத்த, நீங்க ஏற்பாடு பண்ணி நான் எந்த ஒரு நல்ல பையனையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதுதான் இவளோட பிளானே. என் கல்யாணத்தை நீங்க நடத்துவேன்னு சவால் விட்டீங்கல்ல, அதுதான் காரணமே. ஒரே நேரத்துல உங்களையும் அவமானப்படுத்தணும், எனக்கும் கல்யாணம் நடக்க விடாம இவ பிளான் பண்ணிருக்கா. அத்தை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹே, அந்த போனை முதல்ல ஆஃப் பண்ணு. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறயா? பூஜா, நீ எப்படி சொல்ற இவதான் செஞ்சிருப்பான்னு? அத்தை, வேற யாருத்த செஞ்சிருக்க முடியும்? வேணும்னா நீங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட போனை வாங்கி பாருங்க அத்தை, அப்ப தெரியும். கோதண்டம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லு. போய் பாக்க. நான் தான் உங்க பொண்ணு வேணான்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் வர சொன்னீங்க? எங்க பொண்ணை ஏத்துக்கோங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சறதுக்காக ஒண்ணு கூப்பிடல. உங்க பையனை விட 1000 தங்கமான மாப்பிள்ளைய நான் பாப்பேன். அப்புறம் எதுக்கு வர சொன்னீங்க? முதல்ல உங்க போனை கொஞ்சம் கொடுங்க. அந்த போட்டோவை யார் அனுப்புனாங்கன்னு நாங்க கொஞ்சம் பார்க்கணும். பூஜா, வாங்கி பாரு. அத்தை, போட்டோ அனுப்புறவங்களோட நம்பர் இருக்கு, இப்ப போன் பண்றேன். பண்ணு முதல்ல. தாங்கிக்கவே முடியல அத்தை. அந்த கோவத்துலதான் நான் என்ன செய்யறேன்னு கூட தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டேன். அத்தை, தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்னம்மா நீங்க இவ்ளோ பண்ணிருக்கா? ஏதாவது சொல்லுங்கம்மா. பூஜா பண்ணது பெரிய தப்புதான். ஆனா அவளுக்கு உன்னை இழந்துட்டோங்கிற கோவம் அது அவ கண்ண மறைச்சிருச்சு. அதனாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. ஆனா பூஜா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. ஆனா பூஜா, பாரு பூஜா, இதுதான் உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி எப்படியும் உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறேன். அதுக்கு நீ முதல்ல ரெடியா இரு. இந்த பிரச்சனையை எல்லாரும் இப்படியே விட்டுருங்க. தப்பு பண்ண பூஜாவே இதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டான். இதுக்கு மேல
இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரண்யா, என்னம்மா அது? இதையும் இவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. சரி விடுன. அதான் பூஜா கல்யாணம் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, விடு. பையன் கல்யாணம் நடந்துட்டா இவங்க நம்மள எப்படி மதிப்பாங்க? மாமா, உங்க மரியாதை எந்த வகையிலும் குறையாது. இது வேற வழி இல்லாம தான் நடந்துச்சு. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன விஷயமா வர சொன்னீங்க? தெரிஞ்சா? ஏன் சக்தி, அதான் தெளிவா உங்ககிட்ட போன்லயே சொன்னேன்ல, இன்னும் 40 பவுன் எக்ஸ்ட்ரா வேணும். உங்க அம்மா உங்ககிட்ட இத பத்தி பேசினாங்களா இல்லையா? அதான் அம்மா போடுறேன்னு சொல்லிட்டாங்களே. உங்க அம்மா போடுறேன்னு சொல்லிட்டாங்க தான். ஆனா உங்க அம்மா எப்படி போடுவாங்க? அதுக்கெல்லாம் உங்க அம்மா கிட்ட எங்கம்மா பணம் இருக்கு? அதான் இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டு பெரிய இடத்துக்கு போயிட்டியே, நீ நினைச்சா ஒரே நாள்ல போட்டுறலாம். எங்க அதெல்லாம் நாம எதுக்குங்க பேசணும்? நம்ம கேட்டது இன்னொரு 40 பவுன் நகை. அத சக்தி எப்படி வேணாலும் போடட்டும். அந்த விஷயத்துல நம்ம கருத்து சொல்லக்கூடாது இல்ல? அம்மா, நான் கல்யாணம் ஆன வீட்ல இத பத்தி எல்லாம் கேட்க முடியாது. ஆனா நிச்சயம் 40 பவுன் நகைய நான் போட்டுருவேன். ஏமா கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம பேசுறிய? எப்படி போடுவேன்னு சொல்லு. சக்தி, ஒன்னு புரிஞ்சுக்கோ. கல்யாணத்துக்கு நாள் பார்த்தாச்சு, மண்டபம் பார்த்தாச்சு, பத்திரிக்கை அடிக்க நாங்க ஃபுல் ரெடி. பத்திரிக்கை மாடல் கூட காமிச்சிட்டாங்க. நகையை எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டா மத்த வேலை எல்லாத்தையும் நான் ஆரம்பிச்சிருவேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் நிச்சயம் போட்டுருவேன் அத்தை. உன்னை நம்பலாமா? கோகிலா, நீ வேணவள நம்பு, எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. மண்டபத்துக்கு வந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடி இப்ப தாலி கட்ட சொல்லுங்க, அப்புறமா நாங்க 40 நகையை போடுறோம்னு சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் நம்ம சரின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துரும். ஜாக்கிரதா பாத்துக்க. இவரு சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல சக்தி? இவரு சொல்ற மாதிரியே நீங்க மண்டபத்துல நடந்துகிட்டீங்கன்னா எங்களால அப்ப ஒன்னும் பண்ண முடியாது. அதனால இப்பவே தெளிவா உடனடியா சொல்லிடுங்க. வேலை நீ சங்கிலியை கல்யாணம் பண்ணியிருந்தா மீனாட்சியோட வீட்டுக்கும் மீனாட்சி மெஸ்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி தர்றோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பத்திரம் தாமா இது. நான் சொன்னதை பத்திரமாவே எழுதி கையெழுத்து போட்டு கொண்டு வந்திருக்கேம்மா. இந்த பத்திரமா வச்சுக்கம்மா. இது அந்த புஷ்பாவுக்கும் சங்கிலிக்கும் தெரியாதுமா. வெளியே வரும்போது பெரிய பிரச்சனை வரும். அது பரவாயில்ல, அதை நான் சமாளிச்சுக்கிறேன். இதை பற்றி யாருக்கிட்டையும் இப்போ சொல்ல வேணாம். இனிமே அந்த சொத்து முழுக்க முழுக்க மீனாட்சிக்கு மட்டும்தான் சொந்தம். இதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. நீங்கள் அதை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அனுபவிக்கலாம், விற்கலாம். யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. வாங்கிக்க சக்தி. யமுனா, சக்தி சின்ன பொண்ணு, அதனால தான் யோசிக்கிறா. ஆனா நீ அப்படி இல்லைல்லம்மா. அவளை விட நீ வயசுல பெரியவ, உலகம் தெரிஞ்சவ. இந்த பத்திரத்தை நீயாவது வாங்கிக்கமா. உனக்கு
கல்யாணம் முடிவாயிருக்கிற இந்த நேரத்துல இந்த பத்திரம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கும் தெரியுமா? இல்ல, எங்களுக்கு வேண்டாம். ஏமா? எங்க அம்மாவோட ஒரே ஆசை நீங்க என் கல்யாணத்துக்கு வந்த என்ன தாரவாத்து கொடுக்கணுங்கிறது தான். அதை தவிர இந்த சொத்து பத்துக்கெல்லாம் நாங்க என்னைக்குமே ஆசைப்பட்டதே இல்லை. இது உங்ககிட்டயே இருக்கட்டும். அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க என் கல்யாணத்துக்கு வந்த என் ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். மீனாட்சி உங்களை தனியா ஆளா நின்று எப்படி வளர்த்துருக்கா பாத்தியா? இவ்வளவு பெரிய சொத்து பத்திரம் உங்க கண்ணு முன்னால இருக்கு. ஆனா 2 பொண்ணுங்களும் அத கை நீட்டி தொடமாட்டேங்கிறீங்களம்மா. மீனாட்சி நிஜமாவே ஜெயிச்சிட்டாம்மா, ஜெயிச்சிட்டா. ஆனா நீங்க அப்பாவை மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்றது நிஜம்னா இந்த பத்திரத்தை நீங்க 2 பேரும் வாங்கிக்கணும். இல்லைன்னா நீங்க 2 பேரும் என்னை மன்னிக்கலைன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேம்மா. சக்தி, நீயாவது யமுனாவை வாங்கிக்கிற சொல்லுமா. அக்கா வாங்கிக்கோ. எங்க அம்மாவோட ஒரே சொத்து, எங்க குடும்பத்தோட ஆதாரம். சரி, இப்ப என்ன பண்ண போற? சிம்பிள். இத அடகு வச்சு பணம் வாங்க போறேன். அந்த பணத்தை வச்சு கோகிலாத்த கேட்ட 40 பவுனையும் கொடுத்துடலாம். கல்யாணத்தையும் சிறப்பா நடத்திடலாம். என்ன செய்யணும்னு தெரியாம திக்கு தெரியாம நின்னப்ப எங்க அப்பாவே இந்த பத்திரத்தோட வந்து நின்னாரு. அண்ணி, எங்க அப்பா இது வரைக்கும் எங்களுக்கு நல்லதுன்னு எதுவுமே செஞ்சதில்ல. இந்த பத்திரத்தை எடுத்து கொடுத்தப்ப ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். இப்ப கூட என்னால நம்பவே முடியல. எப்படியோ யமுனா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதை விட எனக்கு முக்கியம் நீ சந்தோஷமா இருக்கணும். என் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க அண்ணி. நீ எனக்கு பண்ணதை கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சக்தி. அண்ணி, நாளைக்கு நகை கடைக்காரரை பார்க்க போறேன். அவரும் தெரிஞ்சவருதான். அவர்கிட்டயே இந்த பத்திரத்தை அடகு வச்சு பணமும் தருவாரா. நகையும் அவர்கிட்டே வாங்கிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் சக்தி. எந்த ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் இருக்க உனக்கு. தேங்க்ஸ் அண்ணி. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னால நகை போட முடியலன்னு வச்சுக்கோ. அதை என் வாயால சொல்ல விருப்பம் இல்லதான். என் தாலி மேல சத்தியமா சொல்றேன், யமுனாக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க கேட்ட நகை உங்ககிட்ட வந்து சேரும். நீ வந்ததெல்லாம் தெரியும். சிக்னல்லாம் தர தேவையில்லை. என்ன ஏதோ பலத்த யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் இந்த வீட்ல நான் யோசிக்க கூட கூடாதா? ஏன் சக்தி, சும்மா தானே கேட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கோகிலா அம்மா வீட்ல டிராப் பண்ணப்போ நீ நல்லா தானே பேசுன. நீ டிராப் பண்ண, நான் தேங்க்ஸ் சொன்னேன். அதோட முடிஞ்சிருச்சு. கார்ல யாராச்சும் லிஃப்ட் கொடுத்தா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்களா? அந்த மாதிரி தான். என்ன முகம் அவ்வளவு சோகமா இருக்கு? என் முகம் எப்பவுமே அப்படிதான். நன்றி கட்ட உலகமடாது. கோகிலாமா வீட்டுல கொண்டு போய் விட்டோமே, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு 4 வார்த்தை நல்ல விதமா பேசலாம். எப்ப பாரு மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிறது. வெற்றி, உன் பின்னாடி 1000 பொண்ணுங்க சுத்தினாங்களேடா. கடைசியில உன் வாழ்க்கை இப்படியா ஆயிடுச்சேடா. கடவுளே, இப்பதான் தெரியுது 1000 பொண்ணுங்க வாழ்க்கைய நான் காப்பாத்திருக்கேன்னு. என்ன சொன்ன? என்ன? சரி சரி, விட்டுறலாம் விட்டுறலாம். சரி சக்தி, கோகிலாமா வீட்டுக்கு போனேல, என்ன ஆச்சு? இங்க பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்.
நீ டிராப் பண்ணதே பெரிய ஹெல்ப் தான், அதுவே போதும். கல்யாண பத்திரிக்கைமா, உனக்கே நல்லா தெரியும் என் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு. கோகிலாம்மா குடும்பத்துல என் பொண்ண அனுப்புறதுல எனக்கு உடன்பாடே இல்ல. ஆனா கார்த்திக் நல்ல பையன், அவனுக்கு நல்ல மனசும் நல்ல புத்தியும் நல்ல எண்ணங்களையும் கொடுத்திருக்கேன். என் மகளை நல்லபடியா வச்சு காப்பாத்துறதுக்கு உன்னுடைய ஆசீர்வாதமும் நல்ல எண்ணமும் அந்த பையனுக்கு கொடுமா. சாந்தா, என்னமோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்கு. கோகிலாம்மா இப்படி திடுதிப்புன்னு எப்படி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க? ஏக்கா உனக்கு தெரியலையா? 40 பவுன் நகை போட்டாதான் கல்யாணம்னு சொல்லிச்சுல. திடீர்னு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு அனுப்புனா எதுக்கு? 40 பவுன் ரெடியானு உன்னைய ஞாபகப்படுத்திருக்கு. உடனே பயந்துராத. முடியும். எப்படியோ நம்ம யமுனா குட்டிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா சரிதான். ஆமா, முதல் பத்திரிக்கை சாமிக்கு வச்சாச்சு, அடுத்த பத்திரிக்கை யாருக்கு வைக்க போற? இவ்வளவு வேகமா போறா, தீர்மானம் பண்ணிட்டாளா யார் பேரை எழுதுறதுன்னு? சாந்தாக்கா பேரு தானே. மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ மனசுல நினைச்ச மாதிரி நான் அவர் பேரை தான் எழுதியிருக்கேன். ஆமாமா, உன்னோட ஆசை லட்சியம் எல்லாம் அப்பா கல்யாணத்துல வந்து சந்தோஷமா யமுனாக்காவை தாரவாத்து கொடுக்கணும்னு தானம்மா. அதனாலதான் அவர் பேரை எழுதியிருக்கேன். சரி வா, நாம போய் அவருக்கு பத்திரிக்கையை நாம 2 பேரும் சேர்ந்து வச்சுட்டு வந்துடலாம். நீ சொல்றது சரிதான். அந்த ஆள் என்னை எப்படி நடத்தினாலும் நம்ம கடமையை நாம செஞ்சாகணும். என் பொண்ணு யமுனா கல்யாண மேடையில நிக்கும் போது பெத்த அப்பா வரலையேன்னு இந்த ஊர் உலகம் தப்பா பேசிடக்கூடாது. கோகில அம்மாவும் இத பத்தி கேள்வியே கேட்க கூடாது. ஆமாமா, பொண்ணு இருக்கிற ஃபங்க்ஷன்லயே வீட்டு ஆம்பளை வரலையான்னு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. இப்போ கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இதுதான் சாக்குன்னு என்ன வேணா பண்ணுவாங்க. யோ, பயப்படாத, ஒன்னும் செய்ய மாட்டோம். சங்கிலி, மாமா கிட்ட மரியாதையா நடந்துக்கோ. உன் மாமாடா அவரு. மாமா ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன் மாமா, அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. நீ பத்திரத்தில் மட்டும் கையெழுத்து போட்டு குத்துறேன், அப்புறம் நான் உன் பக்கமே வரல. கையெழுத்தெல்லாம் உன்னை கேட்காதுன்னு நான் சொன்னனா இல்லையா? ஏன்டா சங்கிலி இப்படி இருக்க? ஆமாங்க, நீங்க கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம். சொத்தை பத்தி எல்லாம் இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? ஒரு 10-15 நாள் போகட்டுமே. ஆனா ஒண்ணுங்க, உங்க பொண்ணுங்க கூடயும் அந்த மீனாட்சி கூடயும் நீங்க எந்த சம்பந்தமும் வச்சுக்க கூடாது. இத்தனை வருஷம் அப்படித்தானே இருக்கேன், இப்ப என்ன புதுசா சொல்லிட்டு இருக்க? இல்லையே, உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் உன் பொண்ணு வந்து ஆஸ்பத்திரியில் ஒன்று சேர்த்தா அது எப்படி? டேய், அது தற்செயலா நடந்ததுடா. அதை மனசுல வச்சுக்கிட்டு நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கடா. அது எப்படி தற்செயலா நடக்கும்? சரி விடு, நடந்ததை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே உன் பொண்ணுங்க கூடயோ அந்த மீனாட்சி கூடயோ நீ எந்த உறவும் வச்சுக்க கூடாது. சரி, வச்சுக்க மாட்டேன். போதுமா? உன் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம்னு இந்த வீட்டுக்கு எப்ப வேணாலும் அந்த மீனாட்சி வந்து வாசல்ல நிப்பா. உன்னை வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடுவா. அப்ப நீ என்ன சொல்லணும்? யமுனா கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லணும். அக்கா, மாமா நிஜமாலே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன்க்கா. மாமா, மிதிச்சதெல்லாம் மனசுல வச்சுக்காத, அதெல்லாம் சின்ன விஷயம். டேய், ஏண்டா திரும்ப திரும்ப அந்த ஆளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க? பாவம், அவரே கதி கலங்கி போயிருக்காரு. இத பாரியா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? யமுனா கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். அத மீறி நீ போனன்னு வெச்சுக்க, அப்புறம் இருக்கு உனக்கு. மாமா சொல்லிட்டாருலக்கா,
போக மாட்டாருக்கா. நீ விடு, வா, மிரட்டினே இருக்காத. மாமா நீ பார்த்துக்கோ. வாக்கா. என்னையா அவ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு போறா, நீ கேட்டுக்கிட்டே நிக்கிற? மீனாட்சி நில்லு. சும்மா சும்மா உன் பொண்ணுக்கு கல்யாணம்னு என்னை வந்து கூப்பிடுற வேலை வச்சுக்கிறாத. அப்படி வந்து நீ கூப்பிட்டா நான் வந்துருவேன்னு நினைப்பியா? நீ புருஷனே வேணாம்னு தூக்கி போட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்புறம் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் புருஷன் வேணுமா? அப்படி கேளியா? இன்னொரு தடவை பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்க, தார வார்த்தை கொடுங்கன்னு வந்து நின்ன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் பத்திரிக்கையில இவரு பேரை எழுதுனல்ல, அது நான் பண்ண பெரிய தப்புமா. என்னை செருப்பால நீ அடிச்சா கூட தப்பு இல்லம்மா. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நாம இங்க நிக்க கூடாது. வா. ஏய் நிக்காத, உன்னை யாரு நிக்க சொன்னா? மா, இத பத்திலாம் நீ ரொம்ப யோசிக்காதம்மா. நாம இப்ப கோயிலுக்கு போலாம். சாமிக்கு பத்திரிக்கையை வச்சு கும்பிடலாமா. எல்லாத்தையும் அந்த சாமியே பாத்துக்கும்மா. நீ நினைச்ச மாதிரி யமுனாக்கா கல்யாணம் நடக்கும். வா. போடி. உங்க அப்பா அந்த புஷ்பா சொல்றதுக்கெல்லாம் ஆடுற ஆளு. அவரை நம்பியா நீயும் சக்தியும் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நானே சொல்றேன் யமுனா, இந்த கல்யாணம் நடக்கும். மீனாட்சி, ஓ வாயால அதுவும் கோயில்ல வச்சு நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்காதுன்னு ஓ வாயில இருந்து வார்த்தை வரலாமா? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க அந்த புஷ்பா பேச்ச கேட்டு அடிக்கடி காலம் பூரா எங்களை ஏமாத்துவீங்க. நீங்க இவ இன்னமும் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா கல்யாணத்துக்கு யாராவது இத செய்வாங்களா? பெத்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்வாங்களா? இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி எதுக்கு இதெல்லாம்? கல்யாணம் மேடை வரைக்கும் போய் அசிங்கப்படுறதை விட இப்பவே இந்த கல்யாணம் ஒரு முடிவுக்கு வந்துடட்டும். விடுங்க. எங்களுக்கு இருக்கிற மானம் மரியாதை எங்களுக்கு கொஞ்சமாவது மிச்சம் இருக்கட்டும். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம் மீனாட்சி. நம்ம பொண்ணு கல்யாணம் சீரும் சிறப்புமா நடக்கும். மீனாட்சி, புஷ்பா முன்னால என்னால எதுவும் பேச முடியாது. என் நிலைமை அப்படி. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாத மீனாட்சி. சக்தி கல்யாண விஷயத்துல நான் பண்ணது பெரிய தப்பு தாமா. என்ன மன்னிச்சிரு மீனாட்சி. நான் பண்ண தப்பாலதான் சக்தி வெற்றியை கட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாரு மீனாட்சி, வெற்றி ரொம்ப ரொம்ப நல்ல பையன். சங்கிலி மாதிரி அயோக்கியம் கிடையாது. சக்தி எந்த தப்பும் பண்ணல மீனாட்சி. அவ மேல கோவப்படாத. அவ நம்ம யமுனாவுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணியிருக்கா. சக்தி நீ வளர்த்த பொண்ணு மீனாட்சி. அவளால தப்பா எதுவுமே பண்ண முடியாது. அன்னைக்கு பத்திரத்தை கொண்டாந்து தந்தப்ப கூட நீ வளர்த்த யமுனா சக்தி 2 பிள்ளைங்களுமே வாங்கவே இல்லையே. நான் தான் கண்டிப்பா வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுத்தேன். நீ உன் பொண்ணுங்களை நினைத்து ரொம்ப பெருமைப்படலாம் மீனாட்சி. நான் வரேன் மீனாட்சி. இல்லைனா அந்த ராட்சசி புஷ்பா இங்கேயே தேடி வந்தாலும் வந்துருவா. யமுனா, துர்கா, நான் வரேம்மா. என்னால நம்பவே முடியல. அந்த அம்மன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நான் நினைக்கிறேன். எப்படியோ உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நடந்தா சந்தோஷம்.
அம்மா அதுவும் வேற யாரும் உதவியும் இல்லாம உன் சொத்துல நடக்க போதுமா? அப்புறம் உங்க இஷ்டம்மா. சரி, நான் வரேன். சக்தி, நல்லவ மாதிரி நடிச்சு ரங்கநாயகி அம்மாவை நீ கைக்குள்ள போட்டிருக்கலாம். அவங்களும் உன்னை நம்பி ஏமாந்திருக்கலாம். ஆனா இந்த புஷ்பா சும்மா இருக்க மாட்டேன்டி. பத்திரத்தை வச்சு பணம் புரட்டியாச்சு. கல்யாணம் நடந்துருன்னு மட்டும் நீ நினைக்காத. நான் நடக்க விட மாட்டேன். அப்புறம் சும்மா சும்மா பொழுது போகலனா பூஜை கூப்பிடுறேன், நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுறேன்னு வந்துட வேண்டியது. பூஜா, இங்கேயே டேரா போடுறதை விட அப்பப்ப வந்து அதுவும் நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுறது எவ்வளவோ மரியாதை. அந்த மரியாதை எங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல காரியத்துக்கு நாங்க கூப்பிட வந்திருக்கோம். யாரும் எங்களை அவமானப்படுத்த முடியாது. எங்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. அதனாலதான் நல்ல விஷயத்துக்கு நேரடியாவே கூப்பிட வந்திருக்கோம். புரியுதா பூஜா? அம்மா வாங்கம்மா, உள்ள வாங்க. அக்கா இந்த கல்யாணத்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டா. இப்போ எங்க அக்காவோட ஆசை கோடி வரப்போகுது. அதான் யமுனா அக்காவோட கல்யாணத்துக்கு சக்தி அக்காவும் வெற்றியும் முன்னாடியே வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தி கொடுத்தா அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் என் புள்ளதான் வந்து பண்ணணுமா? அத்தை, வெற்றிய மெஸ்ஸில எச்சி பாத்திரத்தெல்லாம் கழுவ சொல்லுவாங்க போல. ஏன் பூஜா நீ இப்படி இருக்க? மீனாட்சி அம்மா, பூஜா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்க பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு உங்க வீட்டு சின்ன மாப்பிள்ளையோ கூப்பிடுறீங்க. இதுல என்னம்மா தயக்கம்? தாராளமா கூட்டிட்டு போங்க. ஒரு கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணும் மாப்பிள்ளையும் இன்னொரு கல்யாணம் பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சத்தியும் வெற்றியும் நிச்சயமா உங்க வீட்டுக்கு வருவாங்க. வெற்றி வா, சத்திய கூட்டிட்டு உடனே கிளம்பு. கூடவே இருந்து கல்யாணம் முடிஞ்சதும் யமுனாவை புகுந்த வீட்டுக்கு கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க வந்தா போதும். சரிங்கப்பா? ரொம்ப சந்தோஷங்க. சரிங்கம்மா. போயிட்டு அம்மா, வரோங்க. நீங்களும் ஐயாவும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். வாங்கம்மா, அப்பா வந்துடுறா. வரோம். வாங்கம்மா. அம்மா நீங்க போயிட்டே இருங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நானும் சக்தியும் வரோம். போயிட்டு வரோம். அம்மா என்னத்த இதெல்லாம்? அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வெற்றி எதுக்கு தான் போகணும்? அதான் இந்த வீட்டோட ஆம்பளையே முடிவு பண்ணிட்டாருல. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பூஜா? ரங்கநாயகி, நான் நியாயம் என்னவோ அதை தான் சொல்றேன். மண்டபத்துக்கு வேண்டியதை எடுத்து வச்சுக்கோ. நமக்கு டைம் வேற இல்ல. அப்புறம் அங்க வந்து அது இல்ல இது இல்லன்னு ஏதாவது குறை சொல்லி வம்பு இழுத்துட்டு இருக்காத. ஆமாங்க அப்பா, ஒவ்வொரு வேலையா நாம தான் பார்த்து பார்த்து செஞ்சாகணும். எப்படி தனியால சமாளிக்க போறேன்னே தெரியல. கார்த்தி, ஒரு நிமிஷம் உட்காரு. கார்த்தி, நான் சொன்னபடி உன் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்போ நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா? உன் கல்யாண விஷயம் எனக்கு சந்தோஷம்தான். அதே சமயம் என் பையன் எனக்கு முக்கியம்தான். மா, நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியலமா. உனக்கு புரியற மாதிரி நான் தெளிவா சொல்றேன். உனக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச கையோட எப்போ என்ன வேணா நடக்கலாம். அது உனக்கே தெரியும்.
அம்மா ஆசைப்படுற தப்பாடா? கார்த்தி, மண்டபத்துல என்ன நடந்தாலும் நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். எனக்கு சத்தியமணி கொடு. சத்தியமணி கார்த்தி. பண்றா. கோகிலா, 40 பவுனும் மீனாட்சி அம்மாவே தரதா சொன்னதா நாம சொன்னத இவன் நம்பியிருப்பானா? நம்பிதானங்க ஆகணும், வேற வழி? இங்க பார், நீ பாட்டுக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்ட, கல்யாண மண்டபத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்ட. கோகிலா, எதையும் 1க்கு 4 முறை யோசிச்சு செய். அப்புறம் அங்க வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு கோவப்படாத. நான் பாத்துக்கிறேங்க. நீங்க எதுக்கு வீண கவலைப்பட்டு இருக்கீங்க? கல்யாணத்தை நிப்பாட்ட எதுவும் செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க. இந்த 40 பவுன் நகை எப்படி வந்துச்சுன்னு சக்தி கிட்ட கேப்பேன். சக்தி சும்மா இல்லாம ஏதாவது சொல்லுவா. அத வச்சே நம்ம பெரிய பிரச்சனை பண்ணுவோம். இந்தா துர்கா, இதுல இருக்கிற எல்லா நகையும் எடுத்து வைமா. சரிம்மா. அம்மா, இவ்வளோ கஷ்டத்துலயும் நீங்க யமுனாக்காக பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. பொண்ணுங்களை பெத்தா எல்லாத்தையும் செஞ்சுதானே பார்க்கணும். ஆனா அதுக்காக இவ்ளோ அளவுக்கு நகை கேட்டதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, விடு. அவங்க கேட்ட நகை அத்தனையுமே ரெடி பண்ணியாச்சு. இனிமே எதுக்கு அந்த பேச்செல்லாம்? யமுனா அவ காதல விழுந்தா வருத்தப்படுவா. மா, நல்லா இருக்குல்ல? துர்கா, சூப்பரா இருக்கு. இங்க பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் கல்யாணத்துக்கும் இதே மாதிரி சூப்பரா பண்ணிடலாம். எனக்கெல்லாம் இப்படி யாராவது வரதட்சணை கேட்டா நான் அவங்களுக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்பா. இப்ப இப்படித்தான் சொல்லுவேன், அப்புறம் என்ன செய்வேன்னு நானும் பார்க்க தானடி போறேன். இல்லம்மா, நான் சீரியஸாவே சொல்றேன். வெற்றி மாதிரி ஒரு பைசா கூட வாங்காத மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். துர்கா, இந்த மாதிரி உனக்கும் நகை போடுற மாதிரி வந்துச்சுன்னா மீனாட்சி அம்மாவுக்கு பதிலா நான் போடுறேன். உனக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் நானே நின்னு செய்யறேன். தேங்க்ஸ் வெற்றி. நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? மா, என்னாச்சுமா? என்ன சொல்றது தம்பி, எங்களது ரொம்ப ரொம்ப பெரிய குடும்பம். அப்பா அம்மா, எவ்வளவு நகைங்க, கிலோ கணக்குல. பரம்பரை நகையெல்லாம் அவ்வளோ வச்சிருந்தேன். அதெல்லாம் இப்போ அந்த புஷ்பா வீட்டுல இருக்கு.
நகையெல்லாம் எங்க வச்சிருக்கு இந்த மீனாட்சி அக்கா? எங்கேயும் காணுமே. துணிக்கடியில துணியோட துணியா வச்சிருக்குது இந்த நகைகளை. மீனாட்சி அக்கா ரொம்ப விவரம் தான். வரேங்க. வாங்க. வாமா. நல்லா இருக்கேம்மா. வாங்க. புஷ்பா வாங்க. நான் தானே உங்களை கூப்பிடுறேன். உள்ள வாங்க. என்னக்கா நம்மளை வெறுப்பேத்துறதுக்காக இவளை கூட்டிட்டு வந்திருக்காங்களா? வேணும்னு புஷ்பாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க பாரு. சரி, இப்ப எதுவும் பேசாத. வா. ஐயோ, இதெல்லாம் நம்ம யமுனாக்கு வாங்கின நகை மாதிரியே இல்லையே. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மா இந்த நகைய என் கல்யாணத்துக்கு போட்டாங்க. அது மட்டும் இல்ல, இதுல என் பாட்டி நகையும் இருக்கு. பரம்பரை நகையாச்சே. இல்ல, இதெல்லாம் ஏன் நகைங்க? என் வீட்ல இருந்த நகை. என்ன சொல்றீங்க புஷ்பா? அம்மா, என்ன இது? பூ நகையா? ஆமாமா, இதெல்லாம் அந்த காலத்து நகை. ஏன் பரம்பரை நகைமா இதெல்லாம். முதல்ல இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? நாம வாங்கின நகையெல்லாம் எங்க போச்சு? ஏய், என்ன எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இதெல்லாம் ஏன் நகை? ஏன் புருஷன் எனக்காக கொடுத்த நகை. இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? அதானே, உங்க வீட்ல வச்ச நகை எப்படிங்க இங்க வரும்? நல்லா பாருங்க, இதெல்லாம் மீனாட்சி அம்மாவோட நகைங்களா தான் இருக்கும். இத பார், இதெல்லாம் ஒரு காலத்துல மீனாட்சியோட நகைகளா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இதெல்லாம் ஏன் நகை? ஓ, சரி, இப்ப அதுவா பிரச்சனை? எங்க வீட்ல இருந்த நகை எப்படி இங்க வந்துச்சு? இல்ல இல்ல, இதுல என்னவோ நடந்திருக்கு. இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். ஏய், உண்மையை சொல்லு. எங்க வீட்ல இருந்து நகையை திருடி இங்க கொண்டு வந்து வச்சது நீதானே? நகை
நகைய திருடுறதா? அப்படின்னா டேய் நடிக்காதடா. வந்ததுல இருந்தே உன்னை கவனிச்சிட்டு இருக்கேன். உன் பேச்சே சரியில்லை. என்ன மீனாட்சி வாயே திறக்காம இருக்க? 80 பவுன் போடுறதுக்கு உனக்கு வக்கு இல்ல? நான் தான் உழைச்சு சம்பாதிச்சேன்னு ஊருக்கெல்லாம் நீ படம் போட்டு காட்டிட்டு என் வீட்டு நகையை நீ திருடி வச்சிருக்கியா? இத பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? புஷ்பா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நாங்களே ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கோம். எப்படி இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. முதல்ல யோசிக்க விடுமா. கோகிலம்மா, நேத்து ராத்திரி வரைக்கும் யமுனாவுக்காக வாங்கின நகையெல்லாம் இதே பெட்டியில தான் இருந்துச்சு. ஆனா எப்படி எங்க? அப்போ நீங்க எங்களுக்கு போட போறேன்னு சொன்ன நகையெல்லாம் எங்க மீனாட்சி அம்மா? நல்லா கேளுங்க. சத்தியமா சொல்றேன் கோகிலம்மா, என் மகளுக்காக வாங்கினது. இதுல நாங்களே சொல்றதுக்கு ஏதாவது இருக்குமா? இதுலதான் இருந்தது கோகிலா. அது எப்படி தெரியும்? ஏன்னா அந்த மாதிரி நகைன்னு ஒண்ணு இருந்தா தானே. இன்னொருத்தர் வீட்டுல இருக்கிற நகைகளை திருடி வச்சுக்கிட்டு கோகில் அம்மாவை நீங்க ஏமாத்துறீங்களா? புஷ்பா, என்னங்க நீங்க சும்மா திருநீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறேன், திருடினதை நீங்க கண்ணால பாத்தீங்களா? நாங்க கண்ணால பாக்கலப்பா. ஆனா எங்க வீட்டு நகை இங்க எப்படி வரும்? ஐயோ, இது உங்க நகை இல்லங்க. இதெல்லாம் மீனாட்சி அம்மாவோட நகை. நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, டேய் நீ சொல்லிட்ட ஆச்சா? இதெல்லாம் ஏன் வீட்டு நகைடா? உங்க நகைனா அதை உங்க வீட்டுல போய் தேடுங்க, போங்க. நிச்சயமா உங்க நகை அங்க இருக்கும், போங்க. சும்மா இங்க எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க இவன. வெற்றி, அது இல்ல. யமுனாக்கா, நீ சும்மாரு. அவர்தான் பேசிட்டு இருக்காருல்ல, நீங்க பேசுங்க வெற்றி. சரி துர்கா. ஆமா, பேசுறதுக்கு என்ன இருக்குது இல்ல? அவங்க பரம்பரை நகை வேற, இந்த நகை வேற. இதெல்லாம் நம்ம கோகிலாமாக்கு கொடுக்க போறோம். கோகிலாமா, நீங்க நகையை பாத்துட்டீங்களா? எல்லாம் சரிதானே? புஷ்பா, நல்லவங்களை ஆண்டவன் என்னைக்கும் கைவிட மாட்டான். அம்மா, நீயும் ஒரு பொம்பளை தானே. ஒரு பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்ட நீ இந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிடுவியா? ஏன் புஷ்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இதை செஞ்சுக்கிட்டே இருப்ப? இத பாரு, மனிதர்கள் வளர வளர அவங்களோட அறிவும் ஞானமும் எண்ணங்கள் கூட வளர்ந்துகிட்டே போகணும். ஆனா நீ எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப? வேண்டாம் புஷ்பா, நிறுத்து, போதும். நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, கெட்டது நடக்க வேண்டாம். அம்மா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நாம போலீஸ்க்கு போலாமாமா? வேண்டாம் விட்டு. அதான் நம்ம நகை நம்ம கிட்ட வந்துருச்சு இல்ல, போலீஸ் கிளிஸ்லாம் எதுக்கு? இவ்வளவு நடந்தும் உன்னை நடுத்தருவுல நிறுத்தினாலா பாரு, இதுதான் மீனாட்சி. சரி, வா வா போலாம். வாங்க போலாம்.